அக்கத்துல இருந்து எடுத்து மார்க் பண்ற அளவை அதுக்கு பக்கத்துல இருந்து எடுத்து மார்க் பண்ணா பிளவுஸ் எப்படி கரெக்டா வரும்? ஷோல்டர் ஃபால் தான் வரும். என்ன சொல்ல வரேன்னு புரியலையா? எல்லாருமே பிளவுஸ் சைஸ் எப்படி அளக்குறதுன்னு கேக்குறீங்க. சிலர் பஸ்ட் ரவுண்ட பிளவுஸ் சைஸ்ன்னு சொல்றாங்க, சிலர் அப்பர் செஸ்ட் ரவுண்ட பிளவுஸ் சைஸ்ன்னு சொல்றாங்க. இது ரெண்டுத்துல எது பிளவுஸ் சைஸா இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் கரெக்டா உங்களுக்கு சொல்றேன். இது ஆம் ஹோல் ரவுண்ட், இது ஆம் ஹோல் ரவுண்ட், இது ஆம் ஹோல் ரவுண்ட் முடிகிற இடம், இது ஆம் ஹோல் ரவுண்ட் முடிகிற இடம். நம்ம பிளவுஸ் எங்கேருந்து மார்க் பண்ணுறோம்? இங்கேருந்து தான் மார்க் பண்ணுறோம். அப்போ நம்ம பிளவுஸ் சைஸ் எங்கேருந்து எடுப்போம்? அப்பர் செஸ்ட் ரவுண்ட்லேருந்து தான் எடுப்போம். அதை 4ஆக பிரித்து இங்கே மார்க் பண்ணுவோம். எப்பவுமே அப்பர் செஸ்ட் ரவுண்டு பஸ்ட் ரவுண்ட் ரெண்டும் சேமாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா அப்பர் செஸ்ட் ரவுண்டை விட பஸ்ட் ரவுண்ட் பெருசாக இருக்கும். சேமாக இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை. அதுவே பஸ்ட் ரவுண்ட் பெருசாக இருக்குது அப்படின்னா இங்கே எடுத்த அளவை இங்கே மார்க் பண்ணும்போது உங்களுக்கு இந்த இடம் லூஸாக இருக்கும். லூஸாக இருந்தால் ஷோல்டர் சரிவு வரும். நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்ம மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுப்போம்.